பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேர் பட்டுவும் சிட்டுவும். ஒரு ஊரில் ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் தான் பட்டுவும் சிட்டுவும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. பட்டு சிட்டுன்னா யார் தெரியுமா? அது அழகான 2 குருவிகள். அப்படி இருக்கையில் ஒரு நாள் அக்கா தன்னோட பட்டுவை வளர்த்துட்டு இருந்தாங்க. பட்டு அக்கா வளர்த்துட்டு இருக்க குருவி. அப்போது அக்கா தன்னோட அம்மா கிட்டேயும் தங்கக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால நான் போயிட்டு வர வரையும் அம்மா நீங்கள் இந்த பட்டுவை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த அக்கா. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரிம்மா நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ பயப்படாமல் போயிட்டு வா, பட்டு எப்பயும் போல் நல்லா பாசமாக எல்லார்கிட்டேயுமே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தங்கை சொல்கிறாங்க, அக்கா நான் பார்த்துக்கிறேன், பட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கூட என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க, உங்கள் பட்டு எல்லார்கிட்டேயுமே நல்லா பழகுதுக்கா, நல்லா பிரியமாக இருக்குது அப்படின்னு தங்கை ரொம்ப ஆர்வமாக அவங்க அக்கா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அக்காவுக்கு தங்கையை கொஞ்சம் கூட பிடிக்காது, அதுவும் பட்டுவை கொஞ்சிறது சுத்தமாக பிடிக்காது. அப்போது பட்டு சொல்லிகிட்டு இருக்குது, ஐ அக்கா இன்னைக்கு நீங்கள் என்னையை பார்த்துக்க போகிறீங்களா, நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குவீங்க, எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த பட்டு கூட ஆசையாக பேசுது. அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க, பட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவள் உன்னைய ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டா, எனக்கு தெரியும் அவளை பற்றி, நான் இல்லாத நேரத்தில் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவா, நீ எல்லாம் ஒன்றும் அவகிட்ட இருக்க வேண்டாம் அப்படின்னு கோவமாக பேசுகிறா. ஏன்னா அவள் தங்கை மேலே அவளுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நான் வர வரையும் நீ ஒன்று என் பட்டுவெல்லாம் பார்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் தங்கை ரொம்ப சோகமாக அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அம்மா நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்குவேன் பட்டுவை, ஏம்மா அக்கா என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே வச்சுக்க மாட்டேங்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா அக்கா இப்படி பேசுகிறது அப்படின்னு தன்னோட வருத்தத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரியெல்லாம் பேசினா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதும்மா அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறா. அப்போது அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாளடைவில் எல்லாமே சரியாயிடும், நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காத, நம்ம அக்கா தானே சீக்கிரம் சரியாயிடுவா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அவங்க அம்மா அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இது அமைதியாக பட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அக்கா தங்கை இப்படி இருக்கிறது அந்த பட்டு கூட அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்குது. அப்புறம் தங்கை சொல்லிட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்ட, சரிம்மா நானும் போகிறேம்மா வெளியில், அப்படியே மெதுவாக நான் வழக்கமாக போகிற இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் இதமாக காற்றாடிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது பட்டு, சரிக்கா நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது. உடனேயும் பட்டு, நான் ஒன்றும் வருத்தப்படல, என் அக்கா தானே, அதெல்லாம் கண்டிப்பாக மாறிடுவா எனக்கு தெரியும், சரி நீ வர்றியா இல்லை நான் மட்டும் தனியாக போகட்டா? வேணாம் நான் உன்னை கூப்பிட்டு போனால் அக்கா திட்டுவா, நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கை மட்டும் தனியாக போகிறா காட்டு பகுதிக்கு. ஏன்னா அந்த இடம் ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் தனியாக அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்த அப்படியே ரசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவள் பக்கத்தில் பட்டுவை போலவே ஒரு அழகான பறவை அவள் கண்ணு முன்னாடி வருது. என்னது இது, இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பறவை, ரொம்ப அருமையாக இருக்குது, நம்ம கிட்டக்க வருது அப்படின்ட்டு, யார் நீ, என்ன என் கிட்டக்க வர, உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக கேட்குறா. அப்போது அந்த குருவி, எனக்கு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, உன்கிட்ட பேசணும் போல இருந்தது, என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அவங்க வீட்டுக்கே போயிடுது. அப்போது வீட்டுக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அம்மா இங்கே பாருமா, நான் ஒரு குருவி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, அதுவாகவே என்கிட்ட வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இது பேர் கூட சிட்டுன்னு வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன், பட்டுக்கு தங்கச்சி போலேயே இருக்குல்ல, அதனால இது பேர் சிட்டுன்னு வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே உங்கள் அம்மா, அடரே அப்படியா, சரி உனக்கும் நல்ல பறவை கிடச்சிருச்சு, நீயும் இதை வச்சுட்டு சந்தோஷமாக விளையாடுவ, சரி உனக்கு பிடிச்சா சரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா பட்டு சிட்டுவை நீ பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அப்புறம் பட்டுவை எதுவும் பண்ணாத, அப்புறம் அக்கா சத்தம் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பட்டு சொல்லுது, அக்கா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு தான் இப்போ சிட்டு கிடச்சிருச்சு, எனக்கும் கூட சிட்டு ஒரு தங்கச்சி போலவே இருக்குது பார்க்குறதுக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு சிட்டுவை, அதனால் நான் என் தங்கச்சி மாதிரியே வச்சுட்டு அழகாக அது கூட நான் பேசிகிட்டு இருப்பேன், பழகிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அப்போது அந்த சிட்டு பேசுது, அக்காவா நீங்கள், நீங்களும் என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க,
எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த சிட்டு அழகாக எல்லார்கிட்டையும் நல்லா அன்பாக பாசமாக பேசுது. இதை பார்த்தோன்னே தங்கச்சிக்கு ரொம்ப ஏக்கமாகிடுது. நம்ம அக்கா இப்படி நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு வருத்தமாக அப்பா யோசனை பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. ஏன்னா இந்த குருவிங்க கூட எவ்வளோ ஒத்துமையாக இருக்குது, ஆனால் இவங்க அக்கா அப்படி இல்லையே, அதை நினச்சி அப்படியே வருத்தப்பட்டுட்டு இருக்கா. சரி பட்டு சிட்டு, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சுல்ல, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அக்கா வந்துடுறா. அப்போது அவங்க அக்கா கிட்ட ஆசையாக சொல்கிறா, அக்கா இங்கே பாருங்க, நான் காட்டிலேருந்து ஒரு குருவியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதுக்கு பேர் கூட சிட்டுன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே பட்டு, ஆமாக்கா, இது பார்க்கறதுக்கு அப்படியே என் தங்கை போலவே இருக்குது, எனக்கு இன்னமும் ஒரு தங்கை வந்த மாதிரி தோணுதுக்கா, அவ்வளோ பாசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் இனிமேல் இது கூடயே நிறைய நேரம் விளையாடுவேன், நிறையா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த பட்டும் உள்ள குருவியும். உடனே அப்புறம் சிட்டு சொல்லுது, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த பட்டு எவ்வளோ அழகாக என்கிட்ட பேசுது, இவங்க என் அக்கா மாதிரியே இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு இந்த பட்டு சிட்டு 2 பேரும் ஆசையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அக்கா, எங்கேருந்து தான் இதெல்லாம் பிடிச்சிட்டு வரையோ, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, எனக்கு என் பட்டுவை கொடுத்துரு, என் பட்டுவை எந்த தொலையும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு மறுதடவையும் கோவமாகவே பேசுகிறா. உடனே அவங்க அக்கா, அக்கா நான் பட்டுவையெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க்கா, சிட்டுவும் எதுவும் பண்ணாதுக்கா, அதுதான் ஆசையாக விளையாடுது எல்லார்கிட்டேயும், நீ ஏன்க்கா கோவப்படுற, எதுக்குக்கா, நாங்கள் என்னக்கா தப்பு பண்ணோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. அப்போது பட்டு சொல்லுது, அக்கா நீங்கள் ஒன்றும் கோவெல்லாம் படாதீங்க, சிட்டு என்ன தொல்லையும் பண்ணலை, என்னைய என்கிட்ட நல்லா பேசுது, பிரியமாக இருக்குது, உங்களை போல் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டிங்களா, நீங்கள் தான் தங்கை மேலே பிரியமே இல்லாமல் இருக்கீங்க, நான்லாம் அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்குது. அப்போது சிட்டு ரொம்ப ஆசையாக, அக்கா நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க என் மேலே, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதுக்கா அப்படின்னு இந்த பட்டுவும் சிட்டுவும் அக்கா தங்கையை போல் அவ்வளோ பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்குது அப்படியே அவங்க அக்காவுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாக இருக்குது. அப்போது தங்கை சொல்கிறா, அக்கா நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேங்க்கா, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது பட்டு, இவ்வளோ தூரம் உங்கள் தங்கை மன்னிப்பு கேட்குறாங்க, எதுவுமே பண்ணாமையே நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, எதுக்கு தான் எனக்கு தெரில, இப்படிலாம் நீங்கள் நடந்துக்காதீங்க, இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் 2 பேரும் எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு பட்டு கூட கோவமாக அவங்க அக்கா கிட்டே பேசிகிட்டு இருக்குது. அப்போது சிட்டுவும், ஆமாம் நீங்கள் இந்த மாதிரியே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் எங்கேயாவது காட்டு பகுதிக்கு போயிடும் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்க அக்காவை சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அக்காவுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தல் ஆகிடுது. இந்த பறவைங்க கூட இவ்வளோ ஒத்துமையாக இருக்குதே, நம்ம தங்கச்சி மேலே பாசமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி மனசு வருந்துறாங்க. அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க, என்னைய மன்னிச்சிரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தப்பை உணர்றாங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய்.